இது மகிமை நேரம். சுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களை குறித்து சிந்தித்து வருகிறோம். காலேப் வேதத்தில் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே உத்தமனான காலேப், ஆண்டவரே அவனை குறித்து உத்தமனான காலேப் என்று அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த உத்தமம் எப்படி வருகிறது என்றால், ஆண்டவர் மீது அவன் வைத்திருக்கிற நம்பிக்கை. இந்த சரித்திரம் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்வார்கள். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு ஏறக்குறைய ஒரு வருஷம் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ சீனாய் மலை பக்கத்தில் வந்தாச்சு. சீனாய் மலையிலிருந்து காதேஸ் பர்னேயாவுக்கு வர்றாங்க. காதேஸ் பர்னேயாவிலிருந்து கானான் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. எளிதில் அந்த அவங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்து கொள்ளலாம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு மோசையை பார்த்து, நீ 12 கோத்திரத்துலையும் 12 பிரபுக்களை தேர்ந்தெடுத்து அந்த தேசத்துக்குள்ளே அனுப்பு, அவங்க அதை போய் பார்த்துட்டு வரட்டும், அப்புறம் போய் நீங்கள் அதை சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. இதில் யோசுவாவும் காலேபும் தவிர மற்ற அனைவரும் சொல்கிறாங்க, நாங்கள் அனுப்புன தேசம் நல்ல தேசம்தான் நாங்கள் பார்த்தது, அங்கே உள்ள கனிகள்லாம் சிறப்பாக இருக்குது, எல்லாம் செழிப்பான தேசம்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் ராட்சசர்கள், கொடியர்கள், அவர்கள் நம்மளை மேற்கொள்வார்கள் என்று ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையை விட்டுவிட்டு மனிதர்கள் அவர்களுடைய பலத்தை இவங்க என்ன செய்கிறாங்க பார்த்து பயப்படுறாங்க. அவங்களுடைய அந்த ராட்சச தன்மையை குறித்து இவங்க நாம் அவங்கள மேற்கொள்ள முடியாது என்று ஒரு நெகட்டிவான ஒரு காரியத்தை இங்கே சொல்கிறத பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இவங்களுடைய அவிசுவாசத்தை பார்த்து மறுபடியும் 40 வருஷம் அலைய விடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் 10 பேருக்கு விசுவாசம் இல்லை. இந்த 2 பேரும் சேர்ந்து தான் அலையிறாங்க. மறுபடியும் நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கலாம், நான் ஒழுங்காக தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு இந்த பாடு, நான் அன்று மீது நம்பிக்கையாக தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு இந்த பாடு. ஆனால் பாருங்கள், அவங்களோட சேர்ந்து பின்னும் அலையிறாங்க. ஆனால் இவங்க முறுமுறுக்கலை, இவங்க நம்பிக்கையை விடவே இல்லை. இந்த இறுதி நாட்களில் யோசுவாவும் காலேபும் தவிர இந்த கானானுக்குள்ளே யாருமே என்ன செய்யலை, பிரவேசிக்கலைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காலேபை குறித்து உத்தமனாகிய காலேபுன்னு சொல்லி ஆண்டவர் அவனுடைய நம்பிக்கையில் உத்தமனாக இருந்ததை குறித்து சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த காலேபுடைய தேவ பக்தி. காலேபு ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அங்கே வெளிப்படுத்துறாரு. கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாரு, என் தாசனாகிய காலேபு உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தவன் அப்படின்னு சொல்றாரு. காலேபும் பிற்காலத்துல யோசுவாட்ட சொல்றாரு, நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன்கிறார். ஒரு மனிதர் எப்படிப்பட்டவர் என்பது கடவுளுக்கு தெரியும், அந்த மனிதருக்கும் தெரியும். இதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கலகமும் முரட்டாட்டமான இந்த ஜனங்களை விட்டு நீ போயிரு மோசே, நான் ஒன்னும் பெரிய ஆளாக்குறேங்கிறார். ஒவ்வொருடைய இருதயத்தின் நினைவுகளையும் அறிந்திருக்கிறார். ஆனா இந்த யோசுவாவும் இந்த காலேபும் பாருங்க, அவங்களுடைய உண்மையான விசுவாசத்துல உறுதியா இருக்கிறாங்க. இந்த காலேப் சொல்றாரு, ஆண்டவர் ஒருவேளை அவங்க அந்த காலத்துல மாம்சத்துல ஆண்டவரை பார்க்கலான்னா தரிசித்து அந்த அதரிசனமானவரை தரிசித்து அவங்க என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. எகிப்தினுடைய அந்த கொடுமையிலிருந்து மீட்ட அந்த ஆண்டவரை அவங்க நினைச்சு பார்க்குறாங்க. எல்லாரும் அந்த கஷ்ட சூழ்நிலையில உள்ள இதுல இருந்து வெளியே வந்த உடனே அந்த கஷ்டத்தை மறந்துடுவாங்க. ஆனா இந்த வனாந்திரத்துல பட்ட ஒவ்வொரு பாடுகளையும் இந்த காலேபு மறக்கல. வனாந்திரத்துல ஆண்டவர் நடத்தின ஒவ்வொரு விதத்தையும் இந்த காலேபு மறக்கல. எப்போதும் ஆண்டவரோடு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த யோசுவாவும் காலேபும் போல எப்போதும் ஆண்டவரோடு உள்ள உறவுல அவங்க பிரியாம இருக்கிறாங்க. எத்தனை விதமான பாடுகளை ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுமதித்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல முறுமுறுப்பு இல்லாம அந்த இடத்துல அவங்க என்ன செய்றாங்க, ஆண்டோடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய காலேப் உத்தமமா என்னை பின்பற்றின வந்தவன் அப்படின்னு சாட்சி கொடுக்கிறாரு. 2வது பார்க்கிறோம், இந்த காலேபு உடைய விசுவாசம் பார்க்கிறோம். இந்த 10 பேர் காலேபும் யோசுவாவும் தவிர இந்த 10 பேருடைய
பார்வை வேற மாதிரி இருந்தது. இந்த ஜனங்கள் நம்மளை மேற்கொண்டு விடுவார்கள் என்றது. ஆனால் இந்த காலேபுடைய நம்பிக்கை நாம் அவர்களை மேற்கொள்வோம் என்று இருந்தது. நாம் எளிதாக அவர்களை மேற்கொள்வோம் என்று விசுவாச அறிக்கையை அங்கே கொடுக்கிறத பார்க்கிறோம். அந்த காலேபின் விசுவாசத்தை தேவன் என்ன செய்திருந்தாரு, பார்த்துட்டு இருந்தாரு. மூணாவது பார்ப்போம் என்றால், இந்த காலேபினுடைய தைரியம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டாலே நமக்குள்ள ஒரு புது தைரியம் வந்துடும், ஒரு பலன் கிடைச்சிரும். அந்த பலனை தான் இவர் உணர்றாரு. காலேப் சொல்றாரு, நாம் உடனே போய், டைம்லாம் வேண்டாம், ஆள்லாம் வேண்டாம், நாம உடனே போய் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுவோம், ஜனங்களுக்காக நாம் பயப்பட வேண்டியதில்லை. பாருங்க, அந்த எவ்வளவு பெரிய ராட்சசரா இருந்தாலும் பயப்பட வேண்டாம், நம்ம உடனே போய் அவங்கள என்ன செய்திடலாம், விரட்டிட்டு நம்ம அதை சுதந்திரிச்சுக்கலாம். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்புனால கிட்டத்தட்ட 40 வருடம் மீண்டுமாக அந்த வனாந்தரத்தை சுற்றி அலையிறாங்க. அந்த சிச்சுவேஷன்லையும் அவர் கூடவே இருக்கிறாரு. ஆனா அந்த தேசத்தை பங்கிடும் காலம் வந்தபோது கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு அப்பால், அதுக்கு பிறகு இவர் முதல்ல அந்த தேசத்தை உள்ள போய் பார்க்கும்போது அவருக்கு 40 வயசு. இப்ப 45 வருடங்களுக்கு பின்பு ஆண்டவர் முதல்ல அவனுக்கு வாக்கு கொடுத்தாரு, நீ கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நீ கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாக இருக்கும். அந்த ஜனங்களுக்கெல்லாம் சுதந்திரம் இல்லை. ஆனா இங்க காலேபுக்கு பாருங்க, உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்க பாருங்க, நீ என்னை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் அது என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்போதும் அது சொன்னபடியே ஆண்டவர் என்ன செய்யறாரு, காலேப 85 வயது வரை உயிரோட காத்து அந்த 45 வருஷத்துக்கு பிறகு அவன் மோசேட்ட சொல்றான், நீங்க அன்னைக்கு காதேஸ் பர்னேயாவில் எனக்கு வாக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, மோசே நீங்க சொன்னீங்க ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி, அதே போல அதே பலன் இன்னைக்கும் நான் போய் அவங்கள துரத்திடுவேன், அதே பலன் எனக்கு இன்னைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசுவா 14:7-11 வசனத்துல நீங்க வாசித்து பார்த்துக்கோங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல என்ன செய்வாங்க, சட்டைகளை அடித்து படுப்பாங்க. அவங்க வயதானாலும் என்னது சோர்ந்து போக மாட்டாங்க. அதே பலனை ஆண்டவர் என்ன செய்திருந்தார், 85 வயதுலையும் கொடுத்திருந்தார். இந்த காலேபுக்கு ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம் எது அப்படின்னா, எபிரோன் தேசத்தை காலேபு கேட்கிறாரு. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நிறைய இடத்த ஆசைப்பட்டு கேட்டாங்க, இவரு அப்படி ஒரு செழிப்பான இடத்த வாங்கிட்டு ஈஸியா உள்ள போய் உட்காந்துருக்கலாம். அப்படி இல்லை, திரும்பியும் அவங்க ராட்சசர்கள் இருக்கிற அந்த இடத்தையே கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு இப்பவும் நான் அவங்கள போய் விரட்டிடுவேன் துரத்திடுவேங்கிற நம்பிக்கை 85 வயதுலையும் அவருக்கு இருந்துச்சு. அதே போல கர்த்தரிடத்துல அவர் மோசே இடத்துல கர்த்தர் சொன்னபடியே அவர் கேட்ட தேசத்தை, எபிரோன் தேசத்தை சுதந்திரிக்க கொடுத்தார். நம்ம ஒருவேளை நினைக்கலாம், எதுக்கு இப்படி கடவுள் சித்தம் எது கிடைக்குதோ அதை வாங்கிக்கிட வேண்டியதானே நினைக்கலாம். ஆனால் ஏன் விரும்பி கேட்குறாரு அந்த இடத்த அப்படின்னா, அந்த இடத்துல விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமானார். அந்த இடத்துல அந்த விசுவாசிகளுடைய கல்லறைகள் இருக்கிறது. அந்த இடத்துல தான், அந்த எபிரோன்ல தான் முதல் பலிபீடம் கட்டப்பட்டு ஆண்டவருக்கு பலியிட்டார் ஆபிரகாம். இது எல்லா மகத்துவங்களையும் புரிந்த அந்த காலேபு அந்த எபிரான் நாட்டை கேட்டாரு. அவர் கேட்டபடியே அந்த தேசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கும் வரை, பெற்றுக்கொள்ளும் வரை, எந்த வயதானாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோட காத்திருப்போம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவார். அன்பின் பரலோக தந்தையே, ஆண்டவரே, இந்த கடந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவரே நீங்க கண்மணி போல காத்தீங்க, உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, மகிமை டிவி வாயிலாக தகப்பனே அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஆண்டவரை பகிர்ந்து கொள்ள அநேகருக்கு ஆண்டவரை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இதை எடுத்து பொறுப்பாய் நடத்துகிற உடைய ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா. இதனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ராஜா. ஆண்டவரை, இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரை தியானித்த காரியங்களை நினைத்து பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரை, பேதருனுடைய நிழல் பட்டாலே விடுதலை என்று நம்பின அந்த ஜனங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவரை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம்ப்பா. நாங்கள் உங்களுடைய நிழலாக செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அது போல ஆண்டவரே, அந்த பல வருட வியாதியினால் இருந்த மனுஷனுடைய நம்பிக்கையை குறித்து தியானித்தோம்ப்பா. ஆண்டவரே, யோனாவுடைய ஆண்டவர் அந்த ஆழியிலும் மரண பயத்திலும் கடலுக்குள்ள அடிமட்டத்திலிருந்து விசுவாசத்தின் நம்பிக்கையின் ஆண்டவரே அந்த புத்துயிர் பெற்றதை நாங்கள் பார்த்தோம் ராஜா.
ஆண்டவரே உமக்கு தெரியாத ஒரு ஜனமா இருந்தாலும் அவர்களுக்குள்ள நம்பிக்கையும் நீர் ஆண்டவரே மதிக்கிறீர். ஆண்டவரே அவர்களை அங்கீகரிக்கிறீர் என்ற நாகமானுடைய விசுவாசத்தை குறித்து தியானித்தோப்பா. இந்த உலகத்துல ஆண்டவரே எந்த ஒரு காரியமானாலும் எங்களை மேற்கொள்ள முடியாது, தேவன் எங்களோடு இருந்தால் நாங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று ஆண்டவரை நம்பிக்கையை காலேபுக்கு கொடுத்தீங்கப்பா. அது போல ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கொடுங்க ராஜா. இந்த உலகத்தின் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு அனுபவிக்க இருக்கிற தடைகளை நீக்கி போடுங்க ராஜா. ஆண்டவரை காலேபு போல உத்தமமாய் உம்மை பின்பற்ற ஆண்டவரே 40 வருட ஆண்டவரே வனாந்திர அனுபவமாக இருந்தாலும் பொறுமையோடு உடைய பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாசத்தை விட்டு விடாமல் சகித்து கொண்டு பாடுகளை சகித்து ஆண்டவரை உமக்காக தொடர்ந்து ஆண்டவரை உத்தமமாய் உண்மையாய் ஆண்டவரை நீதியாய் நேர்மையாய் வாழ நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவர் இந்த வாரத்தில் கேட்ட ஒவ்வொரு சத்தியங்களும் அவருடைய ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் வளர பண்ணட்டும் ராஜா. அவருடைய நம்பிக்கை இன்னும் துளிர் விடட்டப்பா. மரித்து போன சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரை அது துளிர் விட வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை விசுவாசத்துல பலப்பட உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.